ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அத்தியாயம் 7 சுருக்கம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இதுலேருந்து கொஷின் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சுருக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு கையை எடுக்காமல் சுலபமாகவும் தெளிவாகவும் வாகாகவும் எழுதப்படக்கூடியனவாய் 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட குறிகளை சேர்த்து எழுதும் குறித்தொடருக்கு சுருக்கம் என்று பெயர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சுருக்கம் அப்படின்னா வந்து அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து நம்ம கையை எடுக்காமல் எழுதக்கூடியது. நம்ம ஸ்ட்ரோக்கே பார்த்தோம்னா நம்ம கை எடுக்காமல் தான் எழுதுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வவ்வல்ஸ் வைப்போம் இல்லையா? ஆனால் வந்து இந்த சுருக்கம் அப்படிங்கும்போது நம்ம அந்த வவ்வலெல்லாம் எதுவும் வைக்காமல் ஸ்ட்ரோக் மட்டும்தான் போடுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம இந்த சுருக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறையா வார்த்தை கொடுத்துருந்தாலுமே அது புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் ஒரு 2 ஸ்ட்ரோக்கு இல்லாட்டினா 2க்கு மேலே ஏதோ 3 ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி போட்டு நம்ம அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகள் தான். எல்லா வார்த்தையும் நம்மளால் அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி வருது, இப்போ வந்து அவ்வாறு அப்படின்னு வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து அதுக்கு இந்த சுருக்கம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் வந்து கட்சி பிரதி கட்சின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், கட்சி இதில் வந்து பிரதி அப்படின்னு கொடுக்கல, நெக்ஸ்ட்டு கட்சி இந்த சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து இது வந்து நம்ம அடிக்கடி இது நம்ம எழுதும்போது இது வந்து இப்படி போடும்போது நம்ம கட்சி பிரதி கட்சி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து கட்சி மறுபடியும் இச்சின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஸ்ட்ரோக் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது இது வந்து அப்போ வந்து கட்சி பிரதி கட்சி அப்படின்னு நம்ம போடும்போது இவ்வளோ பெரிய ஸ்ட்ரோக் போடாமல் இதே மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு படிப்படியாக இதில் வந்து பா டி அப்படின்னு 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை வந்து எப்போ யூஸ் பண்ணோன்னா படிப்படியாக அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரோக் போடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆரம்ப உயிர்க்குறிகளை விளக்கியும் தனிக்குறி சொற்களை அடிப்படையாக கொண்டும் எழுதப்படும். ஆரம்ப உயிர்க்குறிகள்னால் என்னது? ஆ அந்த மாதிரி இருக்குல்ல, ஆ இ ஈ உ அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? அப்போ இப்போ அவ்வாறு அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? ஆ வா ரு அந்த மாதிரி போடுவோம். இல்லாட்டினா ஆ வா ரு அந்த மாதிரி போடுவோம். இந்த மாதிரி ஆரம்ப உயிர்க்குறிகளை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். விளக்கியும் தனிக்குறி சொற்களை அடிப்படையாக கொண்டும் எழுதப்படும் சொல்கிறாங்க சுருக்கங்கள். ஓகேவா? இதில் பாருங்கள், வா ரூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே வந்து லைனை வந்து டச் பண்ணால் மேலே இருக்கும்போது இது வந்து ஆ பிளேஸில் இருக்குது, ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதே வந்து எவ்வாறு அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி வந்திருக்கும். இவ்வாறு அப்படிங்கும்போது லைனு கீழே வந்திருக்கும். இப்போ வந்து அவ்வாறு அப்படிங்கும்போது வா போட்டு ரூ இந்த ரா எந்த ஒரு வவ்வலும் நம்ம வைக்க மாட்டோம். சுருக்கங்களில் நம்ம எந்த ஒரு வவ்வலும் வைக்க மாட்டோம். இல்லை பாருங்கள், அடிக்கடின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஆ ஸ்ட்ரோக் போடல, டி கா டி மட்டும் போட்டிருக்கோம். இது வந்து லைனுக்கு மேலே எழுதியிருக்கோம். அப்போ வந்து ஆ பிளேஸ் வவ்வல், அப்போ அடிக்கடி. நெக்ஸ்ட்டு தை கொடுத்துருக்காங்க, தை. ஆனால் வந்து இது வந்து மேலே கொடுத்துருக்காங்க அதை. இதே வந்து லைனில் டச் பண்ணி கொடுத்தாங்கன்னா எதை, லைனுக்கு கீழே கொடுத்துருந்தாங்கன்னா இதை. இப்போது ரா கொடுத்துருக்காங்க, அப்போது அதை தவிர அந்த ரா தை ரா கொடுத்துருக்காங்க. அப்போ அதை தவிர. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதுவரை, அது தனிக்குறி சொற்கள், வரை அதுவரை, அப்பொழுது அப்போது ஆவது அப்பொழுதாவது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தமிழில் அது எது இது இதெல்லாம் என்னென்னா தனிக்குறி சொற்கள். அப்பொழுது எப்பொழுது இப்பொழுது இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தோம்னா தனிக்குறி சொற்களில் வரும் இல்லையா? இல்லை பாருங்கள், அதுவரை அப்படிங்கும்போது ஃபஸ்ட் சொன்னது தான் ஃபஸ்ட் பிளேஸில் எழுதுவோம், முதல் நிலையில் எழுதப்படும். இதே வந்து எதுவரை அப்படிங்கும்போது 2ஆம் நிலையிலும், இதே வந்து இதுவரை அப்படிங்கும்போது 3ஆம் நிலையிலும். ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸு. அதே போல் தான் அப்பொழுதாவது அப்படிங்கும்போது ஃபஸ்ட் பிளேஸ்லேயும், எப்பொழுதாவது அப்படிங்கும்போது செகண்ட் பிளேஸ்லேயும், இப்பொழுதாவது அப்படிங்கும்போது தேர்ட் பிளேஸ்லேயும் எழுதுவோம். ஓகேங்களா? அந்த பிளேஸை வச்சு நம்ம அவ்வாறா இல்லை எவ்வாறா இவ்வாறா. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க? அப்பொழுதாவதா இல்லை எப்பொழுதாவதா இப்பொழுதாவதா அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து லைனுக்கு மேலே இருக்கும்போது அதுவரை, லைனை டச் பண்ணியிருந்தால் எதுவரை, லைனுக்கு கீழே வந்தால் இதுவரை. ஓகேங்களா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு வார்த்தைக்கு பின் என்ற என்று என்னும் சொற்கள் வந்தால் அவற்றை காட்ட ஒரு சிறு மெல்லிய கோடு
வாகுக்கேற்ப மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ அதற்கு முன் வரும் கோட்டோடு சேர்த்து எழுதப்படும். இப்போ என்று என்ற அப்படிங்கிறது நம்ம இப்படி பார்த்தோம் இல்லையா, ஆனால் வந்து ஸ்ட்ரோக்கு அதாவது ஜாயினிங்காக எழுதும்போது சேர்த்து எழுதும்போது இந்த மாதிரி ஒரு கோடு மட்டும் போடுவோம். ஓகேங்களா, அதுவும் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கோட சேர்த்து நம்ம எழுதுவோம். எப்படின்னா மேல் நோக்கியோ இல்லை கீழ் நோக்கியோ நம்ம எழுதுவோம். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், அல்லவென்று. இப்போ வந்து இந்த லைனுக்கு மேலே லா போட்டோம்னா அல்ல, இதே கீழே இருந்துச்சுன்னா இல்லை, இதே லைனில் டச் பண்ணியிருந்தால் எல்லா அப்படின்னு வந்திருக்குமா, அல்லா இல்லை எல்லா. ஓகேவா, அப்போது இங்கே என்ற அப்படிங்கும்போது அந்த ஒரு சின்னதாக ஒரு கோடு மட்டும் வரும். இதில் கை எடுக்காமல் அல்ல வென்று, என்று அல்ல என்று நாம் படிக்க மாட்டோம். ஜாயின் பண்ணும்போது அல்ல வென்று அப்படின்னு படிப்போம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இல்லை என்று. நெக்ஸ்ட்டு இருக்கின்றன என்று. இப்போ பாருங்கள், இது வந்து இருக்கின்றன. இதே வந்து நான் மேல் நோக்கி போட்டோம்னா இது ரா மாதிரி போயிடும் இல்லையா. இது இருக்கின்றன என்று நம்ம சொல்ல முடியாது, ரா மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போது இருக்கின்றன வென்று. ஓகேங்களா, பாருங்கள் இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். தாவதுன்னு கொடுத்துருக்காங்க, லைனுக்கு மேலே இருக்குது, அப்போ வந்து அதாவது. நெக்ஸ்ட்டு தா வரையில், லைனுக்கு மேலே இருக்கும்போது அது வந்து ஆ பிளேஸு, அப்போ அது வரையில். ஆ து டன், அத்துடன். தா யா கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து அத்தகைய. அது, இது வந்து எப்படி, அதெப்படி. அது மொறு, அதுவும் மொறு. ஆ அல்ல கொடுத்துருக்காங்க, அதல்ல. ஆ லா கொடுத்து ஐ கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து அதில்லை. அதை தவிர, பார்த்தோம் இல்லையா, தை கொடுத்து ரா கொடுத்துருக்காங்க, அதை தவிர. அதை ஒட்டி, இது வந்து ஒட்டி. இது வந்து பா யா கொடுத்துருக்காங்க, ஆ பா யா கொடுத்துருக்காங்க, அப்போ இது வந்து அப்போதைய. அந்த ஸ்ட்ரோக் மட்டும் நான் சொல்கிறேன், ஆனால் வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னா, இதுக்கு வந்து லைனுக்கு மேலே இருக்கும், அப்போ ஆ வரும். போதைய, இதில் வந்து வவ்வல்லாம் எதுவும் வைக்க மாட்டோம். இனிமேல் வரதெல்லாம் ஸ்பீட்லையெல்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் வவ்வல்ஸ் எல்லாம் எதுவும் வைக்க மாட்டோம். இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மட்டும் தான் போடுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்போதுள்ள, இது வந்து இல்லா ஸ்ட்ரோக்கு, அப்போதுள்ள லைனில் மேல் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பொழுதாவது, அப்படிப்பட்ட. ஒரு தடவை போட்டிருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட, இதே வந்து 2 கோடு போட்டிருந்துச்சு அப்படின்னா வந்து படிப்படியாக. இந்த ஃபஸ்ட்டு கோடு பாருங்கள் லைனுக்கு மேல் இருக்குது, இதே படிப்படியாகனா அந்த ஃபஸ்ட்டு கோடு வந்து லைனை டச் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, இது பாருங்கள் ஃபஸ்ட்டு கோடு லைனுக்கு மேல் இருக்கும், லைன் இப்படி இருக்குன்னா இந்த லைனுக்கு மேலே இருக்கும். இதே வந்து படிப்படியாக அப்படின்னா வந்து அந்த ஃபஸ்ட் கோட் லைனை டச் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட்டு அவ்வப்போது, வா பா கொடுத்துருக்காங்க, அப்போது அவ்வப்போது. அப்போதைக்கு போது. ஓகேங்களா, அப்போ டபுள் கோடு, இங்கே போது போ வந்திருக்கா, அப்போ வந்து இந்த பா கோடு வந்திருக்கு. அதை தா கோடு, தா வந்திருக்கா, அப்போ தா கோடு. அந்தந்த அந்தந்த. அடுத்து அதான் படிப்படியாக. நெக்ஸ்ட்டு நாளுக்கு நாள், நா ஸ்டோக்கு, நாளுக்கு நாள். தனித்தனியாக, தா ஸ்டோக்கு, இந்த சைடு போட்டால் அதை, இந்த சைடு போட்டால் தனித்தனியாய். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கட்சி பிரதி கட்சி பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு அடிக்கடி, இதை நான் முன்னாடியே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இடையே, ஏ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இடை, வி கொடுக்காம மா இல், இடை விடாமல். இங்காங்கு. ஓகேவா, இந்த இங்கு கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம ஆங்காங்கு. ஓகேவா, இந்த ஆ ஸ்டோக்கு இங்காங்கு, அப்போ ஆங்காங்கு. நெக்ஸ்ட்டு அவ்வாறு, வாறு, அப்போ லைனுக்கு மேலே இருக்குது அவ்வாறு. அவை யாவன, ஆ வை யா ந மட்டும் கொடுத்துருக்காங்க, அவை யாவன. ஏற்பட, ஏற்படு, ஏற்பாடு, எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இருக்கின்றன அப்படிங்கும்போது குட்டியாக வரும், சின்னதாக. இது பாருங்க பெருசாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஏற்பட்ட,
ஏற்பட்டு அப்படிங்கும்போது இந்த கோடு பெருசாக இருக்கும். ஏற்பட்டு இந்த ஏ வரும்போது பெருசாக வரும். இந்த ஈங்கும்போது குட்டியாக வரும். நெக்ஸ்ட்டு ஏற்படுத்த, ஏற்படுத்தி, ஏற்படுத்து. ஓகேங்களா, அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது குட்டியாக இருக்குன்னு சொன்னேன்னா இங்கே பாருங்கள், இருக்கிறது என்று, இருக்கின்றன என்று, ரெண்டுக்குமே ஒரே ஸ்டோக்கு தான். நெக்ஸ்ட்டு அந்த இடத்தில் கொடுத்துருக்காங்க. அது எங்கே ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும்போது அந்த இடத்தில். தனிப்பட்ட தல் இடத்தில். இங்கே தல் ஸ்டோக் கொடுத்துருக்காங்க. தனிப்பட்ட இடத்தில். இங்கே பாருங்கள், டையாக, அப்போது அடி, இங்கே ஃபஸ்ட்டு மேலே அடிப்படையாக. அடுத்தபடியாக, இது யாக கொடுத்துருக்காங்க, அப்போ அடுத்தபடியாக. இதே கோடு மட்டும் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அடிப்படையாக. இதே யாகாக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா யாக அப்படின்னா அடுத்தபடியாக. நெக்ஸ்ட்டு அடி ஓடு, இது ஓடு, அடி ஓடு. ஐ கொடுத்து இல்லை கொடுத்துருந்தாங்கன்னா ஐயம் இல்லை. இது ஐயா, அதில் ஒரு பிளேஸ் மட்டும் எடுத்துகிட்டு லை கொடுத்துருந்தாங்கன்னா ஐயம் இல்லை. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.